நீங்கள் பேச்சுலர் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இது ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் 3 வேளையும் சமைக்கிற வேலையே இருக்காது. இந்த தொக்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம சைட் டிஷ்ஷாக இருக்கும், காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு 8 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாக ஒரு கடாயில் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். மாசமாக இருக்க டைமில் சாப்பிட பிடிக்காது, அந்த டைமில் வந்து இந்த தொக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா வாய்க்கு புளிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்தா தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் கொட்டிட வேண்டியதான். இதை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள், காரம் அதிகமாக வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லை குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான். இந்த தொக்கு 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும் போது சூடு பண்ணிட்டு சாப்பிட்டுக்கோங்க எடுத்து. கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்தது நல்லெண்ணெயில் தான் தாளிப்பு கொடுத்துருக்கேன். அப்புறமா லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன் நான். இது நல்லா இது தெளிக்கும், அதனால் மூடி போட்டு கண்டிப்பாக மூடி போட்டு தான் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா தண்ணி சுண்டி வரணும். அது நல்லா சுண்டி வர எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நல்லா சுண்ட வச்சிடணும். நல்லா ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா சுண்ட வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திருப்பி மூடி வைங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது சாதத்துக்கு கிளறியும் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளி சாதம் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த தொக்கு எடுத்து 2 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்ற டைமில் மட்டும் எடுத்து சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கையாக ஊறுகாய் மாதிரியும் தொட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுற டைமில் காலையிலே செஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல் டேக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ட்ராவல் பண்ணுற டைமில் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.